தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/2/2016 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 12:20 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்ம யார்ட்டையாவது உதவி கேட்க போறோம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேளுங்க சார் அப்படிம்பாங்க. நண்பர்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது மாதிரி நட்பு எப்பொழுதுமே கை கொடுக்கும். முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பே நட்பு அப்படின்னு திருக்குறள் கூட சொல்லுது. பொதுவாகவே அந்த நட்பை அடிப்படையாக வைத்து ஜோதிடத்திலே ஒன்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நட்பு கிரகம்னு இருக்கு. ஒரு கிரகத்துக்கு நட்பு கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் பகை கிரகமா இருக்கும். நட்பு கிரகத்தினுடைய காலிலே இது இருந்தால் நல்லது செய்யும், பகை கிரகத்து காலில் இருந்தால் செய்ய விடாது. பொதுவா வைத்தியம் என்பது கை பார்த்து சொல்வது, ஜோதிடம் என்பது கால் பார்த்து சொல்வது. கை பார்த்து சொல்வதற்கு பெயர் வைத்தியம். கையில பார்த்து நாடி பார்த்து சொல்லுவாங்க, என்ன நாடி இருக்கு, இப்ப எத்தனை நாடி துடிப்பு இருக்கு அப்படின்னு வச்சு சொல்லுவாங்க. கால் பார்த்து சொல்றதுன்னா மனிதனுடைய கால்களை பார்த்து அல்ல, நட்சத்திர கால். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், 27 நட்சத்திரத்துக்கு 108 கால் இருக்கு. ஒரு குரு திசை நடக்குது, அவருக்கு அது எதுவும் செய்யல அப்படின்னா அது பகை கிரகத்தினுடைய காலில் இருந்தால் அது செய்யாது. நட்பு கிரகத்து காலில் இருந்தா கண்டிப்பாக அது செய்யும். நமக்கு எது நட்பு எது பகைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கென்று அந்த காலத்திலேயே ஒரு அழகான பாடல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். ஆதவன்னா சூரியன், உங்களுக்கு தெரியும். ஆதவனுக்கு உறவு திங்கள் செவ்வாய் குரு, அம்புலிக்கு உறவு செங்கதிர் புதன், மேதகு செவ்வாய்க்கு குரு சந்திரன் சூரியன், மிக்கதொரு புதனுக்கு சுக்கிரன் சூரியன், ஆதரவு குருவுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய், அநீதிகளும் சுக்கிரனுக்கு சனியும் புதனும், சோதனைகள் தரும் சனிக்கு சுக்கிரன் புதன், சொல்லி வைத்தார் நட்பு என முன்னோர்தானே அப்படின்னு ஒரு பாடல். அதாவது குருவோடு சந்திரன் சேர்ந்தால் குருமங்கள யோகம், குருவோடு சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம், குருவோடு செவ்வாய் சேர்ந்தால் குரு மங்கள யோகம். ஆகையினாலே குருன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு சந்திரன் செவ்வாய் எல்லாம் நட்பு கிரகம். சனி எல்லாமே பகை கிரகம்னு நினைக்க வேண்டாம். சனிக்கும் ஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்னு புதன், மற்றொன்று சுக்கிரன். சனி சுக்கிரன் புதன் காலிலே இருந்தால் நன்றாக இருக்கும். ஆகையினாலே தான் சொல்லி வைத்தார்கள், சோதனைகள் தரும் சனிக்கு சுக்கிரன் புதன், சொல்லி வைத்தார் நட்பு என முன்னோர் தானேன்னு. இந்த வரிகளை நீங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற திசை ஏன் நடக்கல, இந்த திசை ஏன் சரியான பலன் செய்யலன்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த நட்சத்திர கால் எது, நடக்கக்கூடிய திசை புத்தி சித்திரம் எந்த காலில் இருக்கு, அதை பொறுத்துத்தான் பலன். எனவே யாருக்கு யார் நட்பு என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை எப்பொழுது செய்யலாம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக வாழ்க்கையை வெல்லலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். கிழமை வெள்ளி என்பதால் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நல்லது. அது மட்டுமல்ல, சதுர்த்தி நாள் என்பதனாலே ஆனைமுக பெருமானை வழிபட்டால் ஆனந்தம் வந்து சேரும். மதியத்திற்கு மேல் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். நட்பு ஓட்டம் விரியும். நன்மைகள் மதிய நேரத்திற்கு மேல் வந்து சேரும். மிதுனராசி நேயர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். முக்கிய புள்ளிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். சிரமங்கள் குறையும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரும். கடகராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதிக கோபத்தால் அமைதியை இழக்க நேரிடலாம். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். இல்லையே எந்த காரியமும் நடைபெறாது. குரு உங்கள் ராசியில் இருந்தாலும் கூட இணைந்து ராகுவும் செயல்படுகின்றார். சர்ப்பதோஷத்தின் பிடியில் இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்காது.
நினைக்காத காரியம் நடைபெறுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எனவே இந்த நாளை நீங்கள் பொறுமையாகத்தான் கடைபிடிக்க வேண்டும். என்ன செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியது நிறைவேறும் நாள். மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். மணமாலை சூடுவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். 2 செவ்வாய் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஏனென்றால் 2 8க்கு அதிபதி செவ்வாய் வீற்றிருக்கிறார். பூமி யோகம் உண்டு. பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். அப்படி விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் வரவு திருப்திகரமாக இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, பிரிந்து சென்றவர்கள் வந்து இணையும் நாள். பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். பஞ்சாயத்துகளில் நல்ல முடிவு ஏற்படும். புதிய பங்குதாரர்களை தொழிலுக்கு இணைத்துக் கொண்டு செயல்பட போகின்றீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். 2க்கு அதிபதி செவ்வாய் ராசியில் இருப்பதால் வரவு போதுமானதாக இருக்கும். அது மட்டுமல்ல, வங்கி சேமிப்பும் உயரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். புண்ணிய காரியத்திற்கு எண்ணியபடியே அள்ளி கொடுப்பீர்கள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட வந்து சேரலாம். 2 சுக்கிரன், தனவரவு தாராளமாக வந்து சேரும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வழிபாட்டிலும் உங்களுக்கு கவனம் அதிகம் இருக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வெற்றிகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு நாடு மாற்றங்களும் உருவாகலாம். குருவின் பார்வை ராசியில் பதிவதால் குழப்பங்கள் அகலும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனையும் தீரும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு அவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, குடும்ப சுமை கூடும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை. இல்லையே ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பணத்திற்காக யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதனால் சிக்கல்கள் ஏற்படலாம். மாமன் மைத்துனர்களிலும் பகை உருவாகலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள ஆலய வழிபாடு கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பர். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சனி 10ல் இருப்பதால் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். செலவுக்கேற்ற வரவும் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சோதனைகள் வென்று சாதனை படைக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். பயணத்தால் பலன் உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோக உயர்வுக்காக ஏதேனும் ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பயணத்தாலும் பலன் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.